Hello everyone, good afternoon everyone. Okay, so welcome to our SEYAL batch 2025. So after a long time, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிளாஸ் எடுக்கிறோம். கொஞ்சம் இங்கே சென்டரில் பிஸியாக இருக்கிறதுனால கண்டினியூஸாக கிளாஸ் எடுக்க முடியல. டோன்ட் வரி, இதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் ரெகுலராக இருக்கும். ரைட், ஓகே. ஸோ நம்மளோட நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் ஆல்ரெடி வி ஹாவ் பீன் அப்டேட்டட். Yes, someone texted that ma'am, hydrocarbon completed. Yes, hydrocarbon has been completed. Okay, so hydrocarbon பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இருக்கும், அது போய் பாருங்க. ஹைட்ரோகார்பன் சாப்டர்ஸ் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். ரைட், ஓகே. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் லாஸ்ட் சாப்டர். ஸோ அது வரைக்கும் எல்லாமே நம்ம முடிச்சிருக்கோம். ரைட், ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஆர்கானிக் சீரீஸ்ல அடுத்த சாப்டர் என்ன இருக்க போகுதுன்னா ஹாலோஆல்கேன், ஹாலோஅரீன். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர் என்ன மாதிரி கேட்பாங்கன்னா மெயினாக இதில் இருக்கிறது என்னன்னா SN1 SN2ன்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷன் பேஸ் பண்ணி அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட், ஓகே. கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் லைவாக எல்லா நோட்ஸுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் ஆர் ஹாலோஆல்கேன், ஹாலோஅரீன். ஓகே, நம்ம கொஷின் பேப்பர் ஐ மீன் ஆஸ் ஐ சேட் கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ மீன் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே கண்டிப்பாக நான் கொஷின் டிஸ்கஷன் பண்ணுறேன் ஹைட்ரோகார்பனுக்கு. ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கு ஹாலோஆல்கேன், ஹாலோஅரீன் சாப்டர் பார்ப்போம். ஹாலோஆல்கேன் and haloarene. Alkane, as you know, what is alkane? Alkane என்றது என்னன்னா CH4 என்றது alkane, alkane, alkene எல்லாமே ஹைட்ரோகார்பன் சொல்லுவோம். இந்த ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணா, இந்த ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணா you will get CH3. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்கைல் அப்படின்னு சொல்லுவோம். we call it as alkane. எப்பவுமே ஒரு ஹைட்ரஜன் ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணா we call it as alkyl. ஓகே, இதுல ஒரு ஹாலோஜன் ஆட் பண்ணா we call it as alkyl halide. இதோட பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? alkyl halide or haloarene. இதுதான் பாத்தீங்கன்னா ஹாலோஅரீன் சொல்லுவோம். alkyl halide சொல்லுவாங்க, இல்லனா haloarene. ஓகே, so haloalkane, sorry, it is haloalkane. Alkane, haloalkane. Right, அதே மாதிரி when you have a benzene. Okay, so when you have a benzene, benzeneல again I'm using a substitution reaction. Substitutement, இதை நம்ம என்ன சொல்லுவோம்? அரீன் சொல்லலாமா? This I call it as arene. Right, benzene இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லலாம்னா அரீன். இதுல என்ன பண்ற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணா கார்போகேட்டன் ஃபார்ம் ஆயிடும். So I'm replacing anything has G. This I call it as substituted arene. In the substituted in the G க்கு பதிலா if I add a halogen here, இந்த halogen இருந்துச்சுன்னா we call it as haloarene. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? haloarene சொல்லுவோம். ரைட், ஆல்கேன்ல ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஹாலோஜன் ஆட் பண்ணா ஹாலோஆல்கேன். இதே பென்சீன்ல ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஹாலோஜன் ஆட் பண்ணா we call it as haloarene. ரைட், இந்த ஹாலோஆல்கேன், ஹாலோஅரீன்ன்றது ஃபுல்லா ரெண்டுமே இருக்கும். ஆல்கேன் அண்ட் ஐ மீன் ஆல்கேனும் இருக்கும், அரீனும் இருக்கும். ஸோ மூவிங் டு அவர் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோனோ ஹாலோஆல்கேன். மோனோ அப்படின்னா என்னது? இட் இஸ் சிங்கிள். ரைட், மோனோன்றது சிங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் C2H5 ஈத்தேனா. ஓகே, ஸோ C2H6. ஓகே, so for example if I'm saying it is CH3 CH2, okay, CH3 CH3, இத நம்ம என்ன சொல்லலாம்? ஈத்தேன் சொல்லலாமா? ரெண்டு கார்பன் இருக்கு, we call it as ஈத்தேன். இதுல if I am removing a hydrogen, so இப்போ நான் என்ன பண்றேன்? இதுல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றேன். ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ஹாலோஜன் ஆட் பண்ணா this I call it as mono haloalkane. மோனோன்றது சிங்கிள் ஹாலோஜன்.
இதே காம்பவுண்ட்ல சேம் இந்த CH3 ல ஒரு ஹாலஜன் ஆட் பண்ணா I call it as mono halo compound. இதுல ரெண்டு ஹாலஜன் ஆட் பண்ணா ரெண்டு ஹாலஜன் CH3 CH ரெண்டு அப்போ இங்க X இங்க X. This is dihaloalkane. இதோட பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? Dihaloalkane. This we call it as dihaloalkane. இதே if I am adding 3X, I call it as CH3 C இங்க X X and X. This I call it as trihaloalkane. இதுதான் வந்துட்டு நம்மளோட 3 காம்பவுண்ட் மோனோ ஹாலோ காம்பவுண்ட். ஸோ மோனோன்றது சிங்கிள், ஒரு ஹாலஜன் ஆட் பண்ணா மோனோ, ரெண்டு ஹாலஜன் ஆட் பண்ணா டை, மூணு ஹாலஜன் ஆட் பண்ணா ட்ரை. ஓகே, okay, so next one will be monohaloarene. Monohaloarene na again இந்த benzene la ஒரு halogen add பண்ணா I call it as monohaloarene. So this will be monohaloarene. Arene என்றது benzene. So benzene base பண்ணு. Okay, so இதே ரெண்டு halogen add பண்ணா this I call it as di. So அதே மூணு ஆட் பண்ணா ட்ரை. இந்த மாதிரி மோனோனா சிங்கிள், ஆல்கேன்னா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றது, ஒரு நார்மல் அலிஃபெட்டிக்ல ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றது மோனோ. டைனா ரெண்டு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ரெண்டு ஹாலஜனை ஆட் பண்ணு. ட்ரைனா மூணு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு மூணு ஹாலஜனை ஆட் பண்றதுதான். ஆல்கேன் அப்படின்னா அலிஃபெட்டிக், அரீன் அப்படின்னா அரோமேட்டிக். தட் இஸ் த டிஃபரன்ஸ், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா we have compound containing sp2 and sp3 hybridized. Compound containing again two types irukku. Compound containing sp2 and sp3. As you know, sp2 abdina double bond. It is double bond. sp2 na double bond. sp3 abdina it is a single bond. Okay, sp2 ன்றது double bond, sp3 ன்றது single bond. Okay, sp2 ல again it is classified into two types. என்னென்ன இருக்கும்னா vinylic halide. So next one will be arylic halide. இது எல்லாமே இந்த கார்பன் கனெக்ட் பண்றது again இங்க single bondல it is classified into three types. Alkyl halide. Okay, so alkyl halide. அடுத்து பாத்தீங்கன்னா allylic halide, benzylic halide. Next one will be benzylic halide. So ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. sp2ன்றது டபுள் பாண்ட் பேஸ் பண்ணி இருக்கு. அப்போ என்னோட கார்பன் கனெக்ட் பண்றது டபுள் பாண்டா இருக்கும். sp3 அப்படின்னா சிங்கிள் பாண்ட். ஸோ என்னோட கார்பன் கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்டா இருக்கும். ஓகே, ஸோ இதுல ஒவ்வொன்றும் இதுல டைப்ஸ் இருக்கு, என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா sp3 பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி alkyl halide. கரெக்டா? alkyl halide. As I say, alkyl halide na என்னது? So alkyl halide ன்றது ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஹாலஜன் ஆட் பண்றேன். இங்க alkyl halideல we are having three classification. One is primary. Primary அப்படின்னா கார்பன் connected to one carbon. Primaryனா ஞாபகம்ங்க, primaryனா single. So ஒரு கார்பனால கனெக்ட் பண்ணிச்சுனா we call it as primary. So carbon connected with one carbon and one side will be the halogen, one side will be the halogen. Since it is alkyl halide, okay, carbon will be connected to one carbon primary, adukaprom ஒரு side halide. ஏனா alkyl primary alkyl halide இல்லையா? So balance என்ன பண்ணலாம், ஹைட்ரஜன் வச்சு satisfy. கார்பனுக்கு வேலன்சி என்னது 4. So அத பேஸ் பண்ணி satisfy பண்ணுங்க. கார்பன் இங்க CH3 கரெக்ட்டா? ஏனா ஒரு பாண்டா ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க கார்பனுக்கு ஆல்ரெடி ரெண்டு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. பேலன்ஸ் என்ன பண்ணனும், ஹைட்ரஜன் and hydrogen. This is primary alkyl halide. இதோட பேர் நம்ம என்ன சொல்லுவோம், primary alkyl halide. Okay, primary alkyl halide na carbon connected with one carbon.
carbon connected with one carbon we call it as primary. அதே மாதிரி secondary alkyl halide. Secondary alkyl halide அப்படின்னா என்னதுன்னா கார்பன் ரெண்டு கார்பன் கூட செகண்டரினா 2 அப்போ ஞாபகம் வச்சுங்க ரெண்டு கார்பன் கூட கனெக்ட் அப்போ கார்பன் கனெக்டட் வித் 2 கார்பன் இன்னும் நான் என்ன பண்ணிக்கலாம் ஹாலஜனை நான் ஆட் பண்ணிக்கலாம். Okay, so again I am replacing it hydrogen. So CH3 CH3 CH, this is secondary. Third classification என்னன்னு பாத்தீங்கன்னா tertiary alkyl halide. Tertiary alkyl halide. So carbon connected with 3 carbon. கண்டிப்பா ஒரு ஹாலஜன் இருக்கணும். See ஈஸியா சொல்ல alkyl halide அப்படின்னா ஹாலைடு இருக்கணும், கண்டிப்பா ஹாலைடு இருக்கணும். ஓகேவா? சோ அப்போ நீங்க என்ன பண்ணனும் CH3 எல்லாமே பேலன்ஸ் அப்படியே பண்ணிடுங்க. That's it. So there are 3 types of sp3 hybridized la alkyl halide irukku, 3 types irukku, primary, secondary and tertiary. Carbon kuda ஒரு கார்பன் கனெக்ட் ஆச்சுனா primary, கார்பன் கூட ரெண்டு கார்பன் கனெக்ட் ஆச்சுனா secondary, கார்பன் கூட மூணு கார்பன் கனெக்ட் ஆச்சுனா tertiary. இப்போ ரெண்டு கார்பன் இங்க ஒரு கார்பன் கனெக்ட் பண்ணிருக்கேன். Here I am having 3 carbon. Here it is connected with 3 carbon. Okay, இதுதான் alkyl halide. This we call it as alkyl halide. அடுத்து next classification will be okay, so next classification will be sp3 ல alkyl halide பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து next will be the allylic halide. Okay, second classification will be allylic halide. See easier சொல்றேன். allylic அப்படினா இந்த carbon will be connected to single bond. Since it is sp3 சொல்லிருக்கேன், obviously single bond-ஆ இருக்கும். ரெண்டு கார்பனுமே பாத்தீங்கன்னா single bond-ஆ இருக்கணும். இதோட adjacent carbon இருக்குலையா, இதோட adjacent carbon should be double bond. இந்த சைடுல என்ன இருக்கும், ஹாலஜன் இருக்கும். அகைன் சொல்றேன், இந்த ரெண்டு கார்பன் இருக்கும், ரைட்? இந்த சைடு டபுள் பாண்ட் இருக்கும், இன்னொரு சைடு ஹாலஜன் இருக்கும். இதுதான் allylic. Okay, சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ட்ரிக், ஈஸி ட்ரிக். கார்பன் கனெக்டட் will be 2 கார்பன், ஒரு சைடு டபுள் பாண்ட் இருக்கும், இன்னொரு சைடு ஹாலஜன் இருக்கும். இதுதான் allylic. அதுக்கு அப்புறம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாமா? இப்போ டபுள் பாண்ட் இருக்கு கார்பனுக்கு, அப்போ CH2. இங்க ஆல்ரெடி 3 பாண்ட், இங்க CH. இங்க என்ன வரும்? CH2X. இதுதான் allylic halide. Allylic halideன்றது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், இந்த சைடு டபுள் பாண்ட், இந்த சைடு ஹாலஜன், ரைட்? இதுதான் வந்து allylic halide. நீங்க பாருங்க, இந்த கார்பன் கார்பன், இந்த கார்பனும் கார்பனும் என்ன இருக்கும்னா sp3 ஹைபிரிடைஸா இருக்கணும், ரைட்? ஓகேவா? டபுள் பாண்ட் பார்க்காதீங்க, இந்த கார்பன் தான் நம்ம மெயினா பார்க்கணும், sp3 ஹைபிரிடைஸா இருக்கணும். இதுதான் allylic halide. அடுத்து பாத்தீங்கன்னா third one will be benzylic halide. பென்சைல்னா obviously நேம்லயே தெரியுது பென்சன். ஓகே, கார்பன் will be the mediator. கார்பன் மிடில்ல இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. क्वेश्चनல கேட்பாங்க, ஈவன் லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க allylic halide ஆப்ஷன்ல எப்படி இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிக் தெரிஞ்சுன்னா ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா கார்பன் மிடில்ல இருக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஐ மீன் ஒரு சைடுல பாத்தீங்கன்னா பென்சன் இருக்கும், ஒரு சைடுல என்னோட ஹாலோஜன். ஓகே, கார்பன் நடுவுல இருக்கும். ஓகே, பென்சன் இந்த சைடு லெஃப்ட் ஐ மீன் ஒரு சைடுல பென்சன் இருக்கும், ஒரு சைடுல என்னோட ஐ மீன் கார்பன் நடுவுல பென்சன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சைடுல ஹாலோஜன் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் பண்ணலாமா? ஸோ CH2. It is benzylic halide. பென்சைலிக்னாலே பென்சன், ரைட்? ஓகே, ஸோ இது வந்துட்டு sp3 ஹைபிரிடைஸ்ல 3 டைப்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் will be the sp2 hybridized. sp2 hybridized. As I said, sp2 ல டபுள் பாண்ட் இருக்கு, ரெண்டு டைப் தான் இருக்கு. என்னென்ன டைப் இருக்கு sp2 ல? வினைலிக் halide. வினைலிக் halide அப்படின்னா கார்பன் கார்பன் கனெக்ட் பண்றது டபுள் பாண்டா இருக்கும். கார்பன் கார்பன் should be double bond. ஓகே, ஹாலைட், சோ ஒரு சைடுல எனக்கு கண்டிப்பா ஹாலைட் இருக்கணும், ரைட்? அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாமா? இப்போ என்ன வரும்? CH2 CH and X. This is vinylic. ஓகே, வினைலிக்ன்றது கார்பன் கார்பன் கனெக்ட் பண்றது டபுள் பாண்டா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா arylic halide. Arylic halide அப்படின்னா arylic, again it is also a benzene.
பென்சைலிக்ல என்ன பண்ணோம், கார்பன் மூலமா பென்சினும் ஹாலஜனும் ஆட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பென்சின்ல டைரக்டா ஹாலஜன் அட்டாச்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்துட்டு என்னோட அரைலிக் ஹாலைட். இங்க பாருங்க எல்லாமே sp2 ஹைபிரிடைஸ். ஏன்னா இங்க எல்லாமே பென்சின்குள்ள 3 டபுள் பாண்ட்ஸ் இருக்குமா, obviously it is sp2 hybridized. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா it is sp2 hybridized, so it is double bond. So double bondல கனெக்ட் ஆயிருக்கும், right? So these are the classification of alkyl halide. Okay, so in the classification again alcohol phenol etherலயுமே சேமா தான் இருக்கும். இங்க சப்போஸ் வினைலிக் ஹாலைட் கொடுத்திருக்காங்க, அங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா வினைலிக் ஆல்கஹால் கொடுப்பாங்க. ஹாலஜனுக்கு பதிலா நம்ம என்ன ஆட் பண்ணணும், ஆல்கஹால் குரூப் ஆட் பண்ணணும். That's it. Okay, so these are the classification of alkyl halide. அடுத்து பாத்தீங்கன்னா next will be the preparation. So coming to our preparation, நிறைய கான்செப்ட் இருக்கு. இதுல என்சிஆர்டி தவிர்த்து கொஞ்சம் அதிகமா நம்ம படிக்கணும். இதுல போலார் புரோட்டிக், ஏ புரோட்டிக், நியூக்ளியோஃபிலிசிட்டி இதெல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி கொஸ்டின் டைப் ஆஃப் கொஸ்டினும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வருஷம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் டெப்தா இந்த சாப்டர் போகணும். ப்ரிப்பரேஷன், ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வில் பி ஹைட்ரோகார்பன். ஆஸ் யூ நோ ஹைட்ரோகார்பன்ன்றது என்னது, ஹைட்ரோகார்பன் அப்படின்னா இட் இஸ் ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கேன் இவங்க எல்லாமே தான் ஹைட்ரோகார்பன், ரைட்? ஸோ இவங்க எல்லாமே தான் என்னோட ஹைட்ரோகார்பன். Yes, so they are the hydrocarbon. First preparation, so first preparation will be okay halogenation alkane, halogenation of alkane, halogenation of alkane. Alkane, as you know alkane endradhu it is a single bond, correct? Alkane endradhu single. For example, if I am taking a structure like this CH3 CH2 CH, இந்த மாதிரி ஆல்கேன் இருக்கு. ஓகே, ஹாலோஜினேஷன் இந்த வேர்ட்லயே தெரியுது. ஹாலோஜினேஷன் என்னது, அடிஷன் ஆஃப் ஹாலோஜன். ஹாலோஜினேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹாலோஜன். இப்போ நான் ஹாலோஜன் ஆட் பண்ணும், ஆஸ் ஐ நோ ஹாலோஜன் ஆட் பண்ணோம்னா ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ணும், கரெக்டா? திஸ் ஐ கால் இட் as சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் மாதிரி பண்ணலாமா? ஒரு ஹாலோஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ண, ஐ மீன் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஹாலோஜனை ஆட் பண்றது தான் ஹாலோஜினேஷன். இப்போ இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஹைட்ரோகார்பனே நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு we have a catalyst, that is UV. okay, sunlight and UV இதுதான் வந்துட்டு நம்மளோட catalyst. சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு மேஜரா இதுதான் யூஸ் பண்ணுவோம் ஃபார் ஆல்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ஹாலோஜனை யூஸ் பண்றேன். என்னோட ஹாலோஜன் யூஸ் பண்ணிட்டு CH3 CH2 CH2 இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆட் பண்றேன், என்னோட ஹாலோஜனை ஆட் பண்றேன். ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா, இன்னொரு ஹைட்ரஜனும் இந்த ஹாலோஜனும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெக்கானிசம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். சேம் மெக்கானிசம் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் நடக்கும், அதுக்கப்புறம் இனிஷியேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ப்ரொபகேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் டெர்மினேஷன் நடக்கும். ஓகே, 3 டைப் ஆஃப் ஸ்டெப்ஸ் இங்க நடக்கும். சேம் ப்ராசஸ். ஸோ நீங்கள் டைரக்டாக அந்த ஸ்டெப் மூலியமா பண்ணால் மெக்கானிசம், இதே நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்டாக பண்ணால் we can use for an equation, right? ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், that is halogenation of alkane. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரிப்பரேஷன் will be hydro halogenation of alkene. As you know alkene, correct? Alkene நமக்கு என்னன்னு தெரியும். Alkene என்னது, double bond, right? Okay, for example, if I'm using CH3 CH double bond CH2, this is alkene, right? இதுதான் alkene. இந்த alkeneல நான் என்ன பண்றேன்னா hydro halogenation. hydro அப்படினா ஹைட்ரஜன், ஹாலோஜினேஷன்னா ஹாலோஜன். வெறும் ஹாலோஜினேஷனா இருந்துச்சுன்னா X2 யூஸ் பண்ணேன்னா ஹாலோஜன்ஸ் எல்லாமே எலிமெண்டரி ஃபார்ம். ஹாலோஜன் ஹைட்ரஜன் எல்லாமே பாத்தீங்கன்னா எலிமெண்டரி ஃபார்ம்ல. எலிமெண்டரி ஃபார்ம்னா
அதோட ஸ்டேபிள் ஸ்டேட்ல அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பாஸ்பரஸ் பாருங்க, அதோட ஸ்டேபிள் ஸ்டேட் என்னது P4. சல்ஃபர் அதோட ஸ்டேபிள் ஸ்டேட் S8. அதே மாதிரி ஹைட்ரஜன், ஹாலோஜன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா X2, H2 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஹாலோஜினேஷன் பண்ணும்போது X2 தான் பண்ண முடியும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரோ ஹாலோஜினேஷன், அப்போ ஹைட்ரஜன் ஆல்ரெடி இங்க இருக்கு. ஸோ ஹாலோஜன் ஒரே ஒரு ஹாலோஜன் இருந்தா ஓகே தான். ஸோ ஹைட்ரஜன் ஹாலோஜன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஹைட்ரஜன் அண்ட் ஹாலோஜன் ஆட் பண்றேன். As you know, we have a rule called Markovnikov rule. நம்மளுக்கு ஒரு ரூல் இருக்கு, that is Markovnikov rule. ஓகே, ஸோ Markovnikov rule அப்படின்னா என்னதுன்னா, எப்பவுமே இந்த 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 கண்டிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் கார்பன் இருக்கா, இந்த டபுள் பாண்ட், இந்த ரெண்டு கார்பனை பாருங்க. ஓகே, சிமெட்ரிக்கலா இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இட் இஸ் when it is unsymmetry. இது அன்சிமெட்ரியா, அன்சிமெட்ரினா பாண்ட் பிரேக், இங்க நான் அப்படியே கட் பண்ணா ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா சிமெட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH2. இப்போ நான் இதை கட் பண்ணா ரெண்டுமே சேமா இருக்கு இல்லையா, அதுதான் சிமெட்ரி. இப்போ அன்சிமெட்ரி ரூல்ல மார்கனிகாஃப் ரூல் அப்படின்னா என்னன்னா, யார்கிட்ட ஹைட்ரஜன் அதிகமா இருக்கும், ரெண்டு கார்பனை செக் பண்ணுங்க, இந்த கார்பன்ல யார்கிட்ட ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அவங்க கிட்ட பாசிட்டிவ் ஆட்டம் ஆட் ஆவாங்க. யார்கிட்ட ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அவங்க கிட்ட நெகட்டிவ் ஆட்டம் ஆட் ஆவாங்க. இப்போ இந்த ஹைட்ரஜன் இங்க அதிகமா இருக்கு, கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணலாம், பாண்டை பிரேக் பண்ணி இங்க ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஐ வில் ஆட், இங்க ஹைட்ரஜன் பாசிட்டிவா, இது நெகட்டிவ், ரைட்? அப்போ CH3 CH சிங்கிள் பாண்ட் CH2. இப்போ இங்க என்ன வரும், ஒரு ஹைட்ரஜன், இங்க ஹாலோஜன் வரும், ரைட்? இதுதான் ஹைட்ரோ ஹாலோஜினேஷன் ஆஃப் ஆல்கேன். ஸோ இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் Markovnikov rule. ஏதாச்சும் கேட்டலிஸ்ட் கொடுக்கலனா, இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஹாலைட் இந்த மாதிரி கொடுக்கும்போது எப்பவுமே Markovnikov ரூல் பேஸ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். சப்போஸ் இதுல H2O2 பெராக்சைடு அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அந்த ரூல் வந்துட்டு ஆன்டி Markovnikov ரூல் வரும். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வரல. ஸோ வரும்போது நான் உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றேன். ஓகே, Markovnikov ரூல்னா ஹைட்ரஜன் அதிகமா இந்த கார்பனை மட்டும் தான் செக் பண்ணணும், மற்றதை விட்டுருங்க. ஓகே, அப்போ யார்கிட்ட டபுள் பாண்ட் இருக்கும், ஏன்னா டபுள் பாண்ட் தான் பாண்ட் பிரேக் பண்ணி ஆட் பண்ண முடியும். சிங்கிள் பாண்ட்ல Markovnikov ரூல்ல ஆட் பண்ண முடியாது, ரைட்? ஸோ டபுள் பாண்ட் இருந்தால் மட்டும் தான் பாண்டை பிரேக் பண்ணி, இதே நான் சிங்கிள் பாண்ட்ல சப்ஸ்டியூஷன் மட்டும் தான் பாசிபிளா இருக்கும், டபுள் பாண்ட்ல மட்டும் தான் பாண்டை பிரேக் பண்ணி ஆட் பண்றதா இருக்கும், ரைட்? இதுதான் ஹைட்ரோ ஹாலோஜினேஷன். அடுத்து நெக்ஸ்ட் வில் பி தி தேர்ட் ப்ரிப்பரேஷன். தேர்ட் ப்ரிப்பரேஷன் வில் பி ஹாலோஜினேஷன் ஆஃப் ஆல்கேன். அங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்கீன் பார்த்தோம் இல்லையா, இங்க பாருங்க ஹாலோஜினேஷன் ஆஃப் ஆல்கீன் பார்க்க போறோம். ஹாலோஜினேஷன் ஆஃப் ஆல்கீன். ஆல்கீன் அப்படின்னா என்னது, டபுள் பாண்ட், சேம் ப்ராசஸ். CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. ஆல்கீன் இருக்கா, ஹாலோஜினேஷன். ஆல்கேன் இருக்கும்போது சிங்கிள் பாண்ட், ஸோ அங்க டபுள் பாண்ட் இல்லாதனால சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்லியிருந்தேன். பட் ஹியர் இங்க நம்மளுக்கு சப்ஸ்டியூஷன் தேவையில்லை, ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ டபுள் பாண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்பவுமே ரெண்டு பாண்ட் இருந்தா ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் பாண்ட் வில் பி தி பை பாண்ட். ஓகே, ஈஸியா நம்ம உடைச்சிடலாம். பட் சிக்மா பாண்ட் உடைக்கணும்னா ஐ ஷுட் கிவ் மோர் எனர்ஜி டு பிரேக் தி பாண்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஹாலோஜினேஷன், ஹாலோஜன் ஆட் பண்றேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஹாலோஜன் ஆட் பண்ணோம்னா அகைன் இதுல பாத்தீங்கன்னா சேம் எலிமெண்ட் தான். இங்க Markovnikov ரூல் அப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா ரெண்டுமே சேம் எலிமெண்ட் இருக்கு. இப்போ சிம்பிளா நீங்க பாண்டை பிரேக் பண்ணுங்க. ஸோ பாண்டை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஆட் பண்ணிடுங்க. CH3 CH2 CH சிங்கிள் பாண்ட் CH2, இங்க X இங்க X, அவ்வளவுதான். ஏன்னா ரெண்டு வேலன்ஸ். இப்போ நான் இந்த பாண்டை பிரேக் கான்செப்ட் பாத்துக்குங்க, இந்த பாண்டை பிரேக் பண்ணா இந்த ரெண்டு வேலன்ஸையும் எனக்கு கம்மி ஆயிடும். இந்த ரெண்டு வேலன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ஹாலோஜன் ஆட் பண்றேன். இதோட பேர் தான் ஹாலோஜினேஷன் ஆஃப் ஆல்கீன். ஸோ தீஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், ஹைட்ரோ கார்பனோட ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். அடுத்த ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஆல்கஹால். இந்த क्वेश्चन லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க, நீட்ல கேட்டிருந்த ஒரு क्वेश्चन. ஃப்ரம் ஆல்கஹால் ரிப்பீட்டடா பாருங்க, எல்லா சாப்டர்லயும் வரும். ஓகே, சி ஆஸ் ஐ சேட், ஆர்கானிக்ன்றது ஆர்கானிக்ன்றது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு கோரிலேஷன் தான், கான்செப்ட் எல்லாமே சேம் தான். நீங்க வேற இது வந்தாலுமே உங்களுக்கு சேம் மெத்தட் எல்லாமே சேம் தான். ஆல்கஹால் கேட்டா ஆல்கஹாலோட ஃபங்க்ஷனல் குரூப் வரும், ஹாலோஜன் கேட்டா ஹாலோஜனோட ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஃப்ரம் ஆல்கஹால், ஆல்கஹால்ன்றது என்னது, ROH.
ஆல்கஹால்ல மூணு ரியாக்ஷன் இது கூட நடக்கும். First will be PCl3. PCl3 na phosphorus tetrachloride. Trichloride. PCl5. So PCl5. அடுத்து பாத்தீங்கன்னா SOCl2. இந்த SOCl2 நம்ம என்ன சொல்லுவோம்னா thionyl. We call this as a thionyl chloride. Okay, this we call it as thio அப்படினு சொல்றாங்க. thioன்றது S க்கு தான் நம்ம என்ன சொல்றோம் thionyl chloride. Okay, alcohol கூட இந்த மூணு ரியாக்ஷன் நடக்குது. இது கண்டிப்பா எல்லாம் இது மூணுமே mandatory. Phosphorus trichloride, phosphorus pentachloride இது கூட ரியாக்ட் பண்ணும்போது இதுல வந்துட்டு மெயினா எனக்கு எல்லாமே ஆல்கைல் ஹாலைட் ஃபார்ம் ஆகும். பட் அதுல இருக்கிற பை ப்ராடக்ட் தான் முக்கியம். ஓகேவா, பை ப்ராடக்ட் தான் எனக்கு முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு OH இருக்கு. ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, அப்போ நான் என்ன பண்றேன்னா அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ எனக்கு என்ன ஆகும், அப்படியே ரீப்ளேஸ் பண்ண அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. RCl வந்துருமா, இங்கேயும் எனக்கு RCl வந்துடும், இங்கேயும் பாத்தீங்கன்னா RCl வந்துடும். ஆனா இங்க இருக்கிற ஒரு பை ப்ராடக்ட் will be the important. இதுக்கு ஒரு ட்ரிக் கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இங்க PCl3 இருந்துச்சுன்னா வர ப்ராடக்ட் 3 தான் இருக்கும். அப்போ எனக்கு என்ன வரும்னா பாஸ்போரிக் H3PO3. ஞாபகம் வச்சுங்க, PCl3 இருந்துச்சுன்னா இங்க H3 நீங்க பேலன்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேலன்ஸ் பண்ணோம்னா இப்போ H3PO இங்க நான் 3 டைம்ஸ் போடலாமா? இஃப் ஐ ஆட் 3 டைம்ஸ் எனக்கு பேலன்ஸ்ட் ஆயிடும், ரைட்? ஸோ H3PO3. ஸோ H3PO3. இப்போ நான் இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கலாம், 3 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூ வில் கெட் பேலன்ஸ்ட். ஓகே, இங்க 3 இருந்துச்சுன்னா வர மூணுமே பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். PCl5 வந்துச்சுன்னா POCl3 பிளஸ் HCl வரும். ஓகே, இது கூட வந்து HCl வரும். POCl3 பிளஸ் HCl. இதே SOCl2 வரும்போது SO2 பிளஸ் HCl. ஓகே, இதுல ஒரு क्वेश्चन இருக்கு, என்னன்னா one of the best method to prepare alkyl halide. இதுல மூணுத்துலயுமே எது பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா it is thionyl chloride. It is the best method for preparing alkyl halide. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் இங்க இருக்கு பாருங்க, என்னோட மெயின் ப்ராடக்ட்டை விட பை ப்ராடக்ட் செக் பண்ணி பாருங்க. இங்க ரெண்டு ப்ராடக்ட்டுமே பாருங்க, SO2ன்றது இட் இஸ் நத்திங் பட் கேஸ். HClமே எதுவுமே ஆல்டர் பண்ணாது. அப்போ என்னோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா ரொம்ப பியூரா இருக்கும். இட் வில் பி இன் பியூர் ஃபார்ம். நான் அகைன் எனக்கு பியூரிஃபிகேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க ஆசிட் இருக்கு, பாஸ்பரிக் ஆசிட், HCl. இந்த மாதிரி இங்க இருக்கிற பை ப்ராடக்ட்லாம் அகைன் நான் பியூரிஃபிகேஷன் ரிக்வயர்ட். பட் ஹியர் பியூரிஃபிகேஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட். சின்ஸ் என்னோட பை ப்ராடக்ட் எல்லாமே கேஸ்ல இருக்கிறதுனால அது ஈஸியா உங்களுக்கு வெளில போயிடும். ஸோ எனக்கு வர ப்ராடக்ட், மேஜர் ப்ராடக்ட் வில் பி தி குட் ஒன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பியூரா வரும். ஓகே, ஸோ அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு பியூரிஃபிகேஷன் அவசியம். இதுதான் வந்துட்டு ஆல்கஹாலோட செகண்ட் ப்ரிப்பரேஷன், ரைட்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். இது அகைன் இதுல கண்டிப்பா இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா thionyl chloride பேஸ் பண்ணி இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இது கேட்டிருந்தாங்க, இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ரைட்? பை ப்ராடக்ட் வில் பி த மெயின் திங் ஹியர். Yes, so next one will be okay. So அடுத்த preparation பாத்தீங்கன்னா first hydrocarbon preparation பார்த்தோம், அடுத்து alcohol கூட preparation பார்த்தோம். Third preparation will be halogenation. As you know, halogenation னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல ஒரு நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. என்ன நேமிங் ரியாக்ஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சோ நம்ம preparation of haloalkane பார்த்தோம் இல்லையா, இப்போ preparation of haloarene. இங்க இந்த preparation போறதுக்கு முன்னாடி we have some reaction. Okay, so naming reaction, that is halogen exchange method. Okay, halogen exchange method சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. We call it as halogen halogen exchange method.
Okay, in halogen exchange method அப்படினா என்னன்னு பார்க்கலாம். First, as you know, என்னோட alkaneல okay halogens add பண்ணேன். For example, இப்போ chlorination add பண்றேன். Okay, chlorination add பண்ணும்போது CH3Cl வரும் plus HCl வரும். இது ஆல்ரெடி நம்ம ஹைட்ரோகார்பன்லயே பார்த்துட்டோம். Again, இப்போ நான் bromination பண்ணும்போது CH3Br plus HBr வரும்னு சொல்லியிருந்தேன். இது ரெண்டுக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரெண்டுத்துக்குமே ரியாக்ஷன் பண்ண சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். பட் when you do for iodine, when I do for iodine, இங்க எனக்கு என்ன வரும்னா ரிவர்சிபிளா CH3I plus HIயா இருக்கு, ரைட்? So here it will be reversible. ஏன்னா இந்த HIன்றது it is a reducing agent. The HI will be the reducing agent. இந்த reducing agent இருக்கிறதுனால என்ன பண்ண, reducing அப்படின்னா என்னது, reduce பண்ணிக்கும். ஓகே, ஸோ ரெடியூசிங் அப்போ இங்க இருக்கிற I இருக்கு இல்லையா, -1 ஸ்டேட்ல இருந்து 0 ஸ்டேட்டா மாறிடும். இப்போ I2வா மாறிடும். இந்த I2 மாறினா இந்த ஐயுமே சேர்ந்து தான் I2வா மாறும். இதனால என்னோட ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது நான் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஆட் பண்ணா ஐ ஷுட் ஆட் சம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துட்டோம். ஒரு நான் ரீகால் பண்ண ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணா என்னோட ப்ராடக்ட் அஃபெக்ட் பண்ணாம it will move in a reversible, I mean it will move in a forward direction, right? இதுதான் நம்ம பார்த்த. ஏன்னா fluorination it is highly explosive. When it is fluorination it is highly reactive பண்ணாது because it is highly explosive. ஸோ இதில் தான் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச். இப்போ எனக்கு இந்த ரெண்டு ரியாக்ஷன் வரும் இல்லையா, ப்ராடக்ட்ல மேஜர் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த ரெண்டுத்துக்குமே மட்டும்தான் we have some problematic. இந்த வர ரியாக்ஷன் வச்சுட்டு வராத ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ணோம், ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் பண்றோம், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ CH3Cl இருக்கு. ஓகே, இதுல நான் ஒரு சால்வெண்ட், நான் ஒரு ரியேஜென்ட் ஆட் பண்ணணும். அந்த ரியேஜென்ட் என்ன பண்ணா என்னோட ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ணி யார் யாருக்கு பண்றோம், அயோடினுக்குமே ஃப்ளோரினுக்கும் மட்டும் தான் பண்றோம். ஏன்னா அதுல மட்டும்தான் அயோடின்ல ரிவர்சிபிளா இருக்கும், ஃப்ளோரின்ல ஹைலி எக்ஸ்ப்ளோசிவா இருக்கும். ஸோ இதனால நம்ம என்ன பண்றோம், we are doing an alternate method, that is all halogen exchange. So I should add a reagent. அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணா என்னோட ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அந்த reagent will be NaI. சோடியம் அயோடைட். நான் சோடியம் அயோடைட் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க, பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் ரீப்ளேஸ் பண்ணா CH3I plus NaCl. Okay, so you will get a reagent. In the reagent பண்றதுக்கு we require a solvent. That solvent will be acetone. அதோட சால்வெண்ட் பேர் அசிட்டோன். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நேமிங் ரியாக்ஷன் தான், Thinkerz சொல்லுவாங்க. இதோட நேம் என்ன சொல்லுவாங்கன்னா, this we call it as Thinkerz reaction. Thinkerz சொல்லுவாங்க. இதோட பேர் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா Thinkerz அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச், ஃபர்ஸ்ட் ஹாலஜன். ஓகே, நான் கொடுக்குற சால்வெண்ட். ஓகே, so what is the use of acetone? You have a assertion type question based on this. இதுல ஒரு assertion type question இருக்கும். அசிட்டோன் இப்போ நான் ஹாலஜன் ஆட் பண்றேன், எக்ஸ்சேஞ்ச் பண்றேன், பட் இந்த சால்வெண்டோட யூஸ் என்ன அந்த மாதிரி கேட்கலாம். அசிட்டோன் என்ன பண்ணும்னா இட் வில் டிசால்வ் வித் NaI. ஏன்னா இங்க ஒரு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கு, ஏன்னா ரெண்டுமே சால்ட் தான். இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட CH ஆல்கைல் ஹாலைட் யூஸ் பண்றேன், அதுல NaI ஆட் பண்றேன். ஆட் பண்ணி அதெல்லாம் மிக்ஸ் ஆயிடுமா, ஏன்னா NaIன்றது என்னது, இட் இஸ் அ சால்ட். ஆப்வியஸ்லி சால்ட் கண்டிப்பா எனக்கு என்ன ஆகும், மிக்ஸ் ஆயிடும், ஃபுல்லாவே கரைஞ்சிடும். இப்போ எனக்கு வர ப்ராடக்ட் வந்து CH3I வரும், கரெக்டா, பிளஸ் NaCl சொல்லியிருக்கேன். அப்போ ரெண்டுமே டிசால்வ் ஆச்சுன்னா எனக்கு ப்ராடக்ட் எது, மேஜர் ப்ராடக்ட் எது, மைனர் ப்ராடக்ட் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா. ஏன்னா என்னோட ரியாக்டன்ட்லயும் எனக்கு சால்ட்டா தான் இருக்கு, ப்ராடக்ட்லயும் சால்ட்டா இருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ரெண்டுமே எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, யார் இதுல சொல்யூட், யார் இதுல மெயின் ப்ராடக்ட், யார் இதுல பை ப்ராடக்ட். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், அசிட்டோன் ஆட் பண்றோம். இந்த அசிட்டோன் என்ன பண்ணோம்னா அசிட்டோன் இட் வில் டிசால்வ், அசிட்டோன் வில் டிசால்வ் வித் NaI. இது NaI கூட கரைஞ்சிடும். ஆனா it won't, I mean it does not, it will not dissolve with NaCl. அப்ப எனக்கு எப்படி இருக்கு இந்த அசிட்டோன், it will be in the form of precipitate. ஓகே, ஒன்னு கரைஞ்சிரும். அப்போ
இந்த அசிட்டோன் இது கூட சேர்ந்துட்டு உங்களுக்கு CH3 ஃபார்ம் ஆகும். ஆனா இந்த NaCl கூட எனக்கு ரியாக்ட் ஆகாது இல்லையா, ஸோ அது என்ன பண்ணும்னா கீழே செடிமெண்டா ஃபார்ம் ஆகும். இப்போ கீழே என்ன ஆகும் உங்களுக்கு வெறும் யூ வில் கெட் அ precipitate of that is dissolve ஆகாத சொல்யூஷன் கீழே அப்படியே ஸ்டே ஆயிடும். இதுதான் இந்த மெக்கானிசம். இதோட நேம் நம்ம என்ன சொல்லுவோம்னா we call this as a Finkelstein reaction. Important reaction Finkelstein reaction. நேமிங் ரியாக்ஷன் எப்பவுமே நேமிங் ரியாக்ஷன் ப்ரையாரிட்டி. ஒரு சாப்டர் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட நேமிங் ரியாக்ஷன் முடிங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கிற மெத்தடாலஜியை கொஞ்சம் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. படிக்கிற மெத்தடாலஜி எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதோட IUPAC படிக்கணும். எப்படி ஏன்னா IUPAC நீங்க ஏர்லியர் நீங்க IUPAC படிச்சாதான், ஏன்னா IUPAC வில் பி பேஸ்ட் ஆன் அந்த IUPAC தான் வந்துட்டு உங்களோட சாப்டருக்கே வந்துட்டு ஒரு பேஸ். நீங்க IUPAC படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா மெயினா நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. நேமிங் ரியாக்ஷன் எப்பவுமே நம்ம விடவே கூடாது. ஸோ ஒரு சாப்டர்ல நேமிங் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் சிமிலரா இந்த மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், அதே மாதிரி இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நேமிங் ரியாக்ஷன் முடிச்சுட்டு நீங்க அடுத்த ரியாக்ஷன் போகும். ரைட், இதோட பேர் நம்ம என்ன சொல்லுவோம் Finkelstein ரியாக்ஷன். இது பாத்தீங்கன்னா அயோடின்கான ரியாக்ஷன். அடுத்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். அது பாத்தீங்கன்னா ஃப்ளோரின்கான ஒரு ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3 எடுத்தேன்னா இப்போ நான் CH3Br எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு இந்த வந்த CH3Br if it react with AgF, இங்க நான் என்ன யூஸ் பண்றேன் AgF கூட ரியாக்ட் பண்றேன். you will get CH3F plus AgBr. அதே மாதிரி இந்த சில்வர் புரோமைட் இந்த Brமே Fமே Brமே it is also a salt. again இதுமே டிசால்வ் ஆகுமா, இதுக்காக நான் என்ன ஆட் பண்ணுவேன்னா வாட்டர் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டர் என்ன பண்ணுனா இது கூட டிசால்வ் ஆகும், ஆனா இது கூட டிசால்வ் ஆகாது. ஓகே, it will not dissolve with Ag. ஸோ அப்போ எனக்கு ப்ராடக்ட்டும் மேஜர் ப்ராடக்ட்டும் மைனர் ப்ராடக்ட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, இதோட ரியாக்ஷன் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். This we call it as Schwartz reaction. இதோட பேர் தான் ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். Finkelsteinum halogen Schwartzமே halogen exchange method ன்னு சொல்லுவோம். Right, so Finkelstein and Schwartz will be the halogen exchange method. Okay, so next one will be halogen exchange pathoma. Next one will be the preparation of haloarene, right? So preparation of haloarene. So most of them என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம NCERT ரீடிங் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஓகே, ஸோ நான் NCERT பேட்டர்ன் படி தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் அகெயின் உங்களுக்கு NCERT நான் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மெஜாரிட்டி வின்ஸ். ஸோ அதிகமாக சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக NCERT நான் எடுப்பேன். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வில் பி தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோஅரீன். Preparation of haloarene, right? Okay, preparation of haloarene. So the first preparation will be electrophilic substitution reaction. Substitution. As you know, substitution electrophilic நம்ம already பார்த்துட்டோம். Sulfonation, nitration அதெல்லாமே previous hydrocarbon chapter லே பார்த்திருக்கோம்.
right? இங்க பாத்தீங்கன்னா electrophilic substitution reaction. So electrophilic substitution reaction will be with the help of Lewis acid. இங்க பாத்தீங்கன்னா electrophilic will be halogenation. இங்க என்ன நடக்குதுன்னா halogenation. Okay, so இங்க halogenation base பண்ணி தான் electrophilic substitution reaction நடக்குது. For example, if I have a benzene, okay, in the benzene கூட if we react Lewis acid, so உங்களுக்கு தெரியும் AlCl3 FeBr everything is a Lewis acid. Or I can take உங்க NCERT படி பாத்தீங்கன்னா iron கொடுத்திருக்காங்க, iron in the presence of dark, it is also Lewis acid தான். Okay, iron chloride இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா Lewis acid தான். Okay, so already நான் உங்களுக்கு Lewis acid யூஸ் பண்ணி எப்படி ரியாக்ட் பண்ணனும்னு சொல்லிருந்தேன். For example, இன்னொரு வாட்டி சொல்றேன், chlorination இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, Cl2. Okay, see chlorination அப்பனா Cl இருக்குமா? Okay, so Lewis acid same, இப்போ FeCl2 நான் யூஸ் பண்றேன். FeCl2 நான் யூஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா என்னோட Lewis acid அப்படினா it is an electron acceptor. என்னோட குளோரின் கிட்ட எலக்ட்ரான் அக்செப்டரா இருக்குமா, எலக்ட்ரானை டார்கெட் பண்ண உடனே இந்த பாண்ட் பிரேக் ஆகுமா, உங்களுக்கு என்ன ஆகும்னா Cl+ ஃபார்ம் ஆயிடும். இதுதான் என்னோட எலக்ட்ரோஃபைல். இப்போ நான் ஹாலோஜன் யூஸ் பண்றேன், இஃப் ஐ அம் யூசிங் a halogen, குளோரினேஷன் இல்லாம ஜெனரலா நான் யூஸ் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ரெண்டு ப்ராடக்ட்டா எனக்கு மேஜரா ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ when it is for toluene, okay, so I am taking haloarene இல்லையா, சோ நான் என்ன எடுக்கிறேன், இப்போ நான் toluene எடுத்துக்கிறேன். ஓகே, toluene கூட Lewis acid யூஸ் பண்ணும்போது tolueneன்றது பென்சீன் கூட CH3 குரூப் இருந்தா toluene சொல்லுவோம். ரெண்டு ப்ராடக்ட்டா எனக்கு ஃபார்ம் ஆகும். என்னென்ன ப்ராடக்ட் அப்படினா ஆர்த்தோ அண்ட் பாரா டைரக்டிங். எல்லாமே இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பாரா டைரக்டிங் தான். எனக்கு ஆல்டிஹைட் கீட்டோன் ஆசிட் மட்டும் தான் மெட்டா டைரக்டிங், மற்றது எல்லாமே ஆர்த்தோ. அதுல மெல்டிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கனால இந்த ரெண்டு மேஜர் ப்ராடக்ட்டா உங்களுக்கு இருக்கும். ஆர்த்தோன்றது இதுதான் ஆர்த்தோ பொசிஷன். அப்போ இங்க X போட்டுடலாமா, X மைனஸ் Cl+ இருக்குன்னு சொன்னா இங்கே அதே மாதிரி இங்க என்ன வரும், X+ வந்துருமா. இந்த X+ either இங்க ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஹாலோஜன், இல்லனா இங்க எனக்கு பாரா பொசிஷன், ரெண்டு ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கும். So major product will be the para position. ஓகே, எப்பவுமே பாராக்கு தான் வந்துட்டு மேஜர் ப்ராடக்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃபர்தரா வந்துட்டு ரியாக்ஷன். ஏன் வந்து மேஜர் ப்ராடக்ட் எப்பவுமே எதுக்கு இருக்கும்னா பிகாஸ் ஆஃப் பாண்டிங், அந்த இன்டர்மாலிகுலர் பாண்டிங்னால இங்க தான் எனக்கு மேஜர் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ரைட், இதுதான் வந்துட்டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அயன் குளோரைட் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். லூவிஸ் ஆசிட் நிறைய லூவிஸ் ஆசிட் மோஸ்டா யூஸ் பண்ணது எல்லாமே நியூட்ரல் லூவிஸ் ஆசிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, நியூட்ரல் லூவிஸ் ஆசிட் எல்லாமே will come under electrophilic substitution reaction. Right, அடுத்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரியாக்ஷன் again an important naming reaction, that is Sandy-Meier's reaction. Sandy-Meier's reaction. Sandy-Meier's reaction, again it is one of the naming reaction. Again this reaction to prepare salt, diazonium, main என்ன prepare பண்ணுவோம்னா diazonium salt னு சொல்லுவாங்க. Diazonium salt. Okay, இந்த நேம்லயே ஞாபகம் வச்சுங்க, டை அப்படினா it is 2, டைனா 2, அசோனா நைட்ரஜன் குரூப், நியம்னா பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ என்னோட ஸ்ட்ரக்சர் அதை பேஸ் பண்ணி இருக்கணும். டைனா 2, அசோனா நைட்ரஜன், நியம்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, சோ இந்த டைஅசோனியம் சால்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரைட், ஓகே. Okay, so இப்போ பாத்தீங்கன்னா if I am taking an group called aniline, NH2 இருக்கு aniline. Okay, aniline Sandy-Meier's will be இத நான் aniline கூட சொல்லலாம், இல்ல primary amine கூட சொல்லலாம். Primary amine or aniline ரெண்டுமே I can call. Okay, aniline னு சொல்லலாம், primary amine னு சொல்லலாம். Okay, so in the reactions, if it react with NaNO2 and HCl, இது கூட react பண்ணா you will get directly diazonium salt. N triple bond N, ஏன்னா N கூட triple bond இங்க plus, இதுதான் diazonium salt. So nitrogen, ரெண்டு nitrogen இருக்கும் with a positive charge. இப்போ NH2 ல இருந்து எப்படி எனக்கு N triple bond N form ஆகுது. Here we have a mechanism for this Sandy-Meier's reaction. Okay, so இங்க பாத்தீங்கன்னா இந்த aniline ல இருந்து எப்படி எனக்கு N triple bond N form ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
ஓகே இந்த மெக்கானிசம் அகைன் நீங்க அம்மைன் சாப்டர்ல படிப்பீங்க பட் ஓகே பட் இதுவுமே இங்கேயும் நம்ம பார்க்கலாம் பிகாஸ் இட் இஸ் an important naming reaction right okay so just give me 2 minutes so 2 minutes la again நம்ம இதோட continuation நம்ம பார்க்கலாம் right okay okay so we'll start so இதோட மெக்கானிசம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சாண்டினியஸ் ரியாக்ஷன் ஸோ எப்படி அனிலின்ல இருந்து எனக்கு டயசோனியமா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட கேட்டலிஸ்ட் யாரு NaNO2 + HCl நைட்ரஸ் ஆசிட் ரைட் ஸோ NaNO2 + HCl ஓகே HNO2 கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு NaNO2 and HCl ஃபர்ஸ்ட் இது கூட ரியாக்ஷன் பண்ணு ஓகே Na + NO2 - H + Cl - அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க HNO2 + NaCl ரைட் NaCl ஃபார்ம் ஆகும் ரைட் இதுக்கப்புறம் அகைன் HNO2 இதோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி போடலாமா N டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் இந்த மாதிரி நான் ஸ்ட்ரக்சரா போடலாமா ஓகே ஸோ இந்த மாதிரி பிகாஸ் நைட்ரஜனோட வேலன்சி 3 5 வேலன்சி இருந்தாலுமே 3 கூட தான் பாண்ட் ஃபார்ம் பண்ண 2 லோன் பேரா இருக்கு ரைட் இப்போ நான் என்ன பண்றேன்னா ஐ அம் ஆடிங் H+ ஆசிட் இருக்கிறதால H+ ஆட் பண்றேன் நீங்க H+ ஆட் பண்ணோடனே இந்த H+ பாத்தீங்கன்னா யார் அட்டாக் பண்ணும் H+ன்றது இட் இஸ் a electrophile so it will attack lone pair இங்க யார்கிட்ட லோன் பேர் இருக்கு ஆப்வியஸ்லி ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கு ஸோ நான் என்ன பண்றேன் ஆக்சிஜனை அட்டாக் பண்றேன் ஆக்சிஜன் அட்டாக் பண்ணும்போது you will get a structure like this N double bond O O H ஸோ இது ஆக்சிஜன் என்ன ஆகுமா பிளஸ்ஸா மாறிடும் பிகாஸ் எப்பவுமே ஒரு அட்டாக் பண்ண உடனே அது என்னவா ஆயிடும் பாசிட்டிவா ஆயிடும் எப்பவுமே ஆக்சிஜனுக்கு பாத்தீங்கன்னா இட் வில் நாட் ஹோல்ட் பாசிட்டிவ் சார்ஜ் கரெக்டா ஸோ அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஹோல்ட் பண்ணாது ஸோ நான் என்ன பண்றேன்னா பக்கத்துல இருக்க எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு ஸோ அது என்ன பண்ணிக்கும் நியூட்ரலா பண்ணிக்கும் இங்க இருக்க எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு இது நியூட்ரலா பண்ணிக்கும் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் N double bond O plus
you will get a nitrosonium. Nitrosonium form ஆகுமா? இப்போ நான் என்னோட aniline I mean benzene கூட R NH2 யூஸ் பண்றேன். NH2 plus N double bond O plus. ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே நான் ஜாயின் பண்ண வைக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஜாயின் பண்ணோம்னா இது ரெண்டுமே ஏன்னா டிஃபிஷியன்சியாக இருக்க ரெண்டுமே ஜாயின் பண்ணால் இட் ஷுட் ரிமூவ் ஹேஸ் வாட்டர் மாலிகுல். இப்போ நான் வாட்டர் மாலிகுலாம் நான் இங்கே ரிமூவ் பண்ணுறேன். R N double bond N, right? Okay, so here again you are getting a plus sign here. Again நான் என்ன பண்ணுறேன், இங்கே plus sign I mean it is resonance மாதிரி ஷிஃப்டிங் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்டிங் பண்ணோடனே இங்கே ப்ளஸ் வந்துருமா? R I mean N triple bond N இங்க வந்து பிளஸ் வந்துரும், ரைட்? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதுதான் என்னோட சப்போஸ் என்னோட R குரூப் இந்த R குரூப் பென்சினா இருந்துச்சுன்னா இந்த பென்சின் கூட என்ன ஆகும்? N triple bond N வந்துரும். இந்த ஆருக்கு பதிலாக இந்த பென்சின், இதுதான் டையாசோனியம். இதே இது கூட நான் ஹைட்ரோலிசிஸ் இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த N2 வெளில, பிகாஸ் இங்க பிளஸ் இருக்கிறதால அகெயின் R பிளஸ் இங்க சேம் ப்ராசஸ் N2. இதுக்கப்புறம் ஹைட்ரோலிசிஸ் பண்ணாலும் ஆல்கஹாலா எனக்கு இதுக்கப்புறம் நான் ஹைட்ரோலிசிஸ் பண்ணா எனக்கு அது வேற ப்ரிப்பரேஷன். டில் ஹியர் வில் பி யுவர் சாண்டிமியர்ஸ் ரியாக்ஷன், ரைட்? சாண்டிமியர்ஸ் ரியாக்ஷனோட மெக்கானிசம் இதுதான் மெக்கானிசம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் மட்டும் ரிவர்சிபிளா ஆகும். ஏன்னா அகெயின் எனக்கு ரிவர்சிபிளா ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட மெக்கானிசம் ஃபார் சாண்டிமியர்ஸ் ரியாக்ஷன். இப்போ சாண்டிமியர்ஸ் ரியாக்ஷன்ல எந்த பார்ட் அட்டாக் பண்ணாலுமே only negative part it will attack. Saint-Imier reaction, for example, இப்போ என்னோட டையாசோனியம் சால்ட் இருக்கு, ஓகே, இதுல யார் கூட ரியாக்ட் பண்ணாலுமே எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா நெகட்டிவ் பார்ட் மட்டும் தான் அட்டாக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 ரியாக்ஷன் பண்றேன். Cu2Cl, okay, Cu2Cl, CuCl, okay, CnCl இது கூடலாம் நான் ரியாக்ட் பண்றேன். அப்படியே செக் பண்ணுங்க, இதுல நெகட்டிவ் பார்ட் என்ன இருக்கு? Cl. ஸோ டைரக்டா எனக்கு Cl இதை ரீப்ளேஸ் பண்ணி அட்டாக் ஆகும். இங்கேயும் பாருங்க Cl தான், எல்லாத்துலயுமே Cl இருக்கு. ஸோ Cl அட்டாக் பண்ணும். சப்போஸ் இதே நான் Br கூட CnBr அந்த மாதிரி இருக்கும்போது CnBr இருக்கும்போது அகைன் வெறும் நெகட்டிவ் பார்ட் மட்டும்தான் அங்க அட்டாக் ஆகும், ரைட்? இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட சாண்டிமியர்ஸ் ரியாக்ஷன். யார் கூட ரியாக்ட் டையோசினியம் சால்ட் யார் கூட ரியாக்ட் பண்ணாலுமே only it will attack negative part. நெகட்டிவ் பார்ட் மட்டும்தான் எனக்கு இங்க அட்டாக் நடக்கும். இதுதான் வந்துட்டு என்னோட சாண்டிமியர்ஸ் ரியாக்ஷன் அண்ட் இட்ஸ் ப்ரிப்பரேஷன், ரைட்? ஸோ இது நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோஆல்கேன் அண்ட் ஹாலோஅரேன் பார்த்துருக்கோம், ரைட்? ஓகே, ஸோ இதுல நிறைய நேமிங் ரியாக்ஷன், கொஞ்சம் ரியாக்ஷனே நம்ம 3 நேமிங் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வில் பி தி அடுத்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இம்பார்ட்டண்டா இருக்கிறது பாயிலிங் பாயிண்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பாயிலிங் பாயிண்ட்ன்றது டிஃபரன்ஸ் இருக்கும். சேம் இங்கேயும் இது சேம் தான். Boiling point is directly proportional to molecular weight. Boiling point is directly proportional to intermolecular force of attraction. Okay, intermolecular force of attraction. Boiling point is directly proportional to number of carbon. Boiling point is inversely proportional to branching. இது எல்லாமே பாத்தீங்கன்னா boiling point ஓட criteria. Okay, so boiling point என்றது it is nothing liquid to vapor, right? Boiling என்றது என்னது? liquid to vapor. Okay, so liquid to vapor will be the boiling point. For example, if you have a question, okay, if you have a question, CH4 CH3Cl யாருக்கு boiling point அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. Yes, so யாருக்கு boiling point அதிகமா இருக்கு? This is an hydrocarbon. இது பாத்தீங்கன்னா haloalkane, haloarene. இதுல யாருக்கு வந்துட்டு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. This is your question time. இது ரெண்டுமே உங்களுக்கு question time. So இதுல யாருக்கு என்னோட boiling point அதிகமா இருக்கும்? This is hydrocarbon and இது பாத்தீங்கன்னா haloalkane. இது ரெண்டுத்துலயுமே யாருக்கு வந்துட்டு boiling point அதிகமா இருக்கு? So this will be your question.
So boiling point same da. Okay, so boiling point. Next will be the okay. Okay. So next pathina it is solubility. Right? So next will be the solubility. Okay. So solubility அப்படினா which is easily dissolved. Okay, யாரெல்லாம் எவ்வளவு தூரம் dissolve ஆகறாங்களோ that we call it as solubility. Okay, so எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு dissolve ஆகறாங்களோ that we call as solubility. For example, யார் மெயினா என்னன்னா யாரெல்லாம் ஹைட்ரஜன் பாண்டிங் இப்போ பாருங்க ரெண்டு காம்பவுண்ட் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன் CH3Cl இருக்கு CH4 இருக்கு. Here it is hydrocarbon, here it is alkyl halide. ரெண்டு குரூப் இருக்கா. இதுல பாத்தீங்கன்னா யாருக்கு solubility அதிகமா இருக்கு, யார் வந்துட்டு ஐ மீன் யாருக்கு யாருக்கு dissolving nature. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதுல என்ன ஃபோர்ஸ் இருக்கும், CH4 ல வந்துட்டு I know we have van der Waals force, right? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க எனக்கு என்ன இருக்கு, van der Waals R group van der Waals force இருக்கு. இங்க Cl இருக்கா, அப்போ இங்க Cl என்றது again halogen will have a separate dipole interaction. இப்போ for example இதுல நம்ம boiling point பார்த்தோம்னோ இதுலயே சேமா இப்போ CH3Cl இருக்கு, அப்போ இந்த Cl இந்த CH3 கம்பைன் ஆகுமா, இந்த மாதிரி அவங்க எலிமெண்ட் கூட எனக்கு கம்பைன் ஆகும். அப்போ இங்க என்ன இருக்கும்னா டைபோல் இன்டராக்ஷன் இருக்கும், டைபோல் இன்டராக்ஷன். Okay, இங்க டைபோல் இங்க பாத்தீங்கன்னா we have only van der Waals force. Then what about the solubility here? Okay, so முன்னாடி இருக்க சம்க்கு இங்கேயே நான் ட்ரிக் கொடுத்துட்டேன், boiling point and solubility. So boiling point எப்படி இருக்கும், solubility எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். solubilityனா எவ்வளவு தூரம், அப்போ இது வந்து கரையுமா கரையாதுன்னா உங்களோட question, right? So நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல again important topic, that is nucleophilicity, polar apolar இதெல்லாமே பாத்தீங்கன்னா nucleophilic substitution reaction எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம், right? Okay, so thank you so much, have a good day, thank you.